ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் என்ன ரெடி பண்ணேன்னா கீரை குழம்பு தான் ரெடி பண்ணேன். என்ன சமைக்கிறதுன்னு கேட்டால் யாரும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் என்ன குழம்பு வைப்பேன்னா குருமா, ரசம், சாம்பார், புளிக்குழம்பு இது தான் நீங்கள் வைப்பீங்க, வேறு என்னம்மா செய்வீங்க அப்படின்னாங்க. இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் கீரை இருந்ததா, சிறுகீரை, அன்றைக்கி கீரை பொரியல் செஞ்சப்போ 2 பேரும் சாப்பிடல. அதனால் சிறுகீரை எப்படியாவது கீரை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு கீரை குழம்பு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு புடலங்காய் பொரியல் ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு பீட்ரூட் பொரியல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னா ரேஷ்மா. நான் சொன்னேன் பீட்ரூட் கூட வெயிட் பண்ணி செய்யலாண்டி, ஆனால் புடலங்காய் உடனே செய்யணும், ஏன்னா தண்ணி காய் வீணாக போயிடும் அப்படின்னேன். அப்புறம் சமைச்சு முடிச்சனோ இல்லையோ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சுங்க. ஒரே இடுப்பு வலி. நான் எந்த வேலையும் செய்யலை, படுத்தது தான் தெரியும், வேலையே பார்க்கல. போட்டது போட்ட மாதிரி இருந்துச்சு. எங்கள் பாபாவும் வந்து என்ன தான் உனக்கு செய்யுதுன்னாரு. இல்லை எனக்கு கொஞ்சம் இடுப்பு வலியாக இருக்குது, நான் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லிட்டேன். அவர் தான் பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் வாங்கி இப்போ தான் பாத்திரமே தேய்ச்சிருக்காது. இது வரைக்கும் தேய்ச்சதே இல்லை, ஒரு வருஷமாக வாங்கினதுலேருந்து தேய்ச்சதே இல்லை. அவர் தான் கையில் தேய்க்கிற பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி போட்டார். நம்ம ரேஷ்மா டிஷ் வாஷரில் எல்லா பாத்திரத்தையும் அடுக்கி போட்டுட்டு அவள் படிக்க உட்காந்துட்டா. அடுத்து நேற்று பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சேன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம், இப்படியே போட்டு வச்சா சரி வராதுன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு மடன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டேங்க. எல்லாத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். உடம்பு முடியலன்னு நீ இதையும் செஞ்சிட்ருக்க நீ அப்படின்னு சத்தம் போட்டார் எங்கள் பாபாவும். அடுத்து எல்லா வேலையும் முடித்து க்ளீன் பண்ணி முடித்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வந்துருச்சா, அதையும் ஃபிட் பண்ணிவிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் வந்து போட்டாச்சு. புது வாஷிங் மிஷின் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். 10 வருஷத்துக்கு அப்புறமா வாங்கினது, அது வேறு ஒரு மோடில் இருந்தது. அதை அப்படி இப்படி நாங்களும் கற்றுட்டு ரெடி பண்ணி அதையும் துணியெல்லாம் போட்டு துவச்சி காய போட்டுட்டேன். மாவு அரைக்கலங்க இந்த வீடெல்லாம் துடைக்கிறனால. அதனால் என்ன செய்யலான்னு யோசித்தா நைட்டு கிச்சடி தான் ரெடி பண்ணேன். நம்ம ரேஷ்மா சேமியா சாப்பிட மாட்டான், நம்ம டேரன் பொங்கல் சாப்பிட மாட்டான். அதனால் இவ வந்து சேமியா சாப்பிட மாட்டேன்னு சொன்னனால அவளுக்கு மேகி செஞ்சு கொடுத்தேன். நாங்கள்லாம் வந்து கிச்சடி ரெடி பண்ணிவிட்டு தேங்காய் சட்னி தான் அரைச்சிட்டு நைட் டிஃபனுக்கு சாப்பிட்டோம். மாவு இல்லாதனால என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சப்பாத்திலாம் நின்றுலாம் தேய்க்க முடியாது, ஈஸியாக செய்கிறதுனா எப்படி இருந்தாலும் நமக்கு சேமியா செய்கிறது தான் நமக்கு வந்து சௌரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு கிச்சடி தான் ரெடி பண்ணேன். அதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். இப்படி தான் டே போச்சு என்னோடய 2 நாள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.